வணக்கம் மகளே. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாமிநாதபுரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு நடுநிலைப் பள்ளியில் 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வராங்க. இந்த பள்ளிக்கு தமிழக அரசுடைய காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவு சமைப்பதற்காக கலைச்செல்வி என்கிற 38 வயது பெண் வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி காலையில் உணவு சமைப்பதற்காக 7 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க வர வழியில் புஷ்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவரான செல்வராணியின் கணவரும் பாஜக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரான மகுடீஸ்வரன் அவங்க வர வழியில் தடுத்து நிறுத்தி எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பெண்ணு நான் ஸ்கூலில் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேருக்கு சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க, ஒரு 30-35 பேருக்கு சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மகுடீஸ்வரன் சொல்லியிருக்காரு, நான் எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வருவாங்க நான் கேட்கல, நீ எத்தனை பேருக்கு சமைக்க போகிற அப்படின்னு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க, இப்போ 1லேருந்து 3 வரைக்கும் லீவு விட்டுட்டாங்க, இப்போது 4-5 தான் ஸ்கூலுக்கு இன்றைக்கி வராங்க, அதனால் ஒரு 30-35 பேருக்கு சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியிருக்காரு. ஆனால் பைக்கை ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் தூரம் போனோடனே டக்குன்னு ரிட்டன் யூட்டன் போட்டு நீ எப்படி சமைக்கிற, என்ன பொருள்லாம் அங்கே இருக்குது, எனக்கு கணக்கு வழக்கெலாம் நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாமா பைக்கில் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பைக்கில் ஏற்றிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு. அங்கே போனதுமே அந்த சமையலறைக்குள்ளே போயிருக்காரு. அங்கே பார்க்கும்போது அந்த பெண் இங்கே தான் நான் காய்கறிலாம் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் காட்டியிருக்காங்க. சரி, அப்போ அரிசி பருப்புலாம் எங்கே இருக்குது காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க, அரிசி பருப்புலாம் அந்த ரூமுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வா அதை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளே கலைச்செல்வியும் மகுடீஸ்வரனும் போயிருக்காங்க. அப்போ அரிசி பருப்பை காட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மகுடீஸ்வரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கலைச்செல்வியோடைய கையை பிடிச்சிருக்காங்க. என்னம்மா கையெல்லாம் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க, இல்லை நான் காய்கறி வெட்டுறதால அந்த கத்தி பட்டு என் கையெல்லாம் கொஞ்சம் வெட்டுக்காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு. அப்படியாம்மா, என்னம்மா வெட்டுக்காயமா அப்படின்னு சொல்லிட்டு மகுடீஸ்வரன் என்ன பண்ணியிருக்காருன்னா டக்குன்னு அந்த கலைச்செல்வியோடைய விரல் எடுத்து தன்னுடைய வாய்க்குள்ளே விட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்மணி கையை தட்டி விட்டுருக்காங்க. உடனே மகுடீஸ்வரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னம்மா கையெல்லாம் தட்டி விட்றா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காருங்க. இதனால் அந்த பெண் அதிர்ச்சியாகி மகுடீஸ்வரனை கெட்ட கெட்ட வார்த்தையில் அங்கே திட்டிட்டு, என்னையா நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அங்கேருந்து வெளியே வந்திருக்காங்க. அப்போ மகுடீஸ்வரன் இங்கே நடந்த விஷயத்தை இங்கே வெளியே ஏதாவது சொன்னேன்னா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கொலை மிரட்டலும் எடுத்திருக்காரு. இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் உடனடியாக காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கணக்கு வழக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மகுடீஸ்வரன் கூட்டிகிட்டு போய் சமையல் அறையில்கிட்ட வச்சு என்னை எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அந்த பெண் புகார் கொடுத்துருக்காங்க. சாமிநாதபுரம் காவல் நிலையத்தில் போய்ட்டு புகார் அளிச்சிருக்காங்க. இவங்க புகார் அளிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே மகுடீஸ்வரன் தலைமறைவாயிட்டார். பாதிக்கப்பட்ட பெண் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பழனி காவல்துறை துணை கண்காணிப்பாளரான தனஞ்சயனின் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து தலைமறைவாக இருந்த மகுடீஸ்வரனை தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் மங்களூரில் தனியார் விடுதியில் மகுடீஸ்வரன் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சது. அங்கு விரைந்து சென்ற போலீசார் மகுடீஸ்வரனை கைது செய்து காவல் நிலையம் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர் மீது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது, கொலை மிரட்டல் விடுத்தது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைச்சிருக்காங்க. மகுடீஸ்வரன் பாலியல் புகாரில் சிக்கியதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து அவரை நீக்கி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவரான கனகராஜ் நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விடுவிக்க பாஜக மாநில தலைவரான அண்ணாமலைக்கு அவர் பரிந்துரையும் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.